சேத்தியாத்தோப்பு தமிழ் மன்ற நிதி அரங்காவலர் இப்பொழுது வரவேற்புரையாற்றுவார். சேத்தியாத்தோப்பு தமிழ் மன்றம் மற்றும் ஆணைவாரியார் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான மாபெரும் அருங்கோண விழா முனைவர் ஆணைவாரி ஆனந்தன் அவர்களே, அவரது துணைவியார் ஜெயந்தி ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீதியரசர் அவருடைய தந்தையார் அப்போதே IAS படித்தவர். அவர் இந்து சமய அறநிலையத்துறையிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே ஆணையராக இருந்து தன் குழந்தைகளை நீதிநெறி வழுவாமல் வளர்த்து தன் அருகாமையில் இருக்கின்ற வீதிவிடங்கள் என்ற ஊரை சார்ந்த திருவாரூரை சார்ந்த மண்நீதி சோழன் மறைந்து விட்டான் என்று இருந்த போது இதோ நான் இருக்கிறேன் என்று நமக்கெல்லாம் நீதி வழங்குகின்ற நீதியரசர் திருமிகு ராஜேஸ்வரன் அவர்கள், மேலாள் நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்தவர்கள். எங்கள் சிறு கிராமத்தில் நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சியை எங்கள் ஐயா அவர்கள் சென்னையிலே பெருநகரத்தில் ஏற்பாடு செய்தார்கள். நாங்கள் எங்களோடு ஒரு 10-15 பேர் நாங்கள் ஊரிலிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் தமிழ் பால் ஊட்டியவர்கள் எங்களுடைய ஐயா தான். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற போது நீதியரசர் வருகின்றார், நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மிகுந்த மகிழ்வோடு என்னுடைய சகாக்களோடு சென்று படிக்கட்டிலிருந்து மேலே அழைத்து வந்தேன். லிப்ட் இல்லை, ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவர் இன்முகத்தோடு வந்து ஓய்வெடுக்கவே இல்லை. நான் பேச நேரடியாக மேடைக்கு வந்து விட்டார்கள். நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது போன்று பெரிய மனிதர்கள் பெரிய விஷயம் நமக்கெல்லாம். இப்ப ஏன் என்றால் இங்க யாரும் பொதுமக்களே கிடையாது, எல்லோரும் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகள். ஒவ்வொருவரும் தனித்திறனுடைய எழுத்தாளர்கள், புலவர்கள், சான்றோர் பெருமக்கள். இதில் யாரும் தனிநபர் என்று சாமானியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அத்தனை பேருமே உயர்ந்த மனிதர்கள். இந்த உயரத்திலும் உயரம், மகுடத்திலும் ஒரு மகுடம், அது ஒரு மணிமகுடம். அதுவே எங்களுடைய நீதியரசர் மாண்பமை ராஜேஸ்வரன் அவர்களை வருக வருக என்று இருவரும் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை காலையிலிருந்து எங்களுக்கு சிறப்பாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துகிறீர்கள். எங்கள் உண்மையிலே எங்கள் சங்கத்தால் கூட உழைக்கவில்லை. வந்த அத்துணை பேரும் நீங்கள் உழைத்து விட்டீர்கள். ஒருவரின் பேர் நான் தனித்தனியாக சொல்லிக்கொண்டே போனால் காலம் கருத முடியாது. காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே இதை நான் பூர்த்தி செய்கின்றேன். வந்திருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் பல ஊர்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய சகாக்கள் ரொம்ப உழைத்தார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலங்கள் எங்களுடைய ஐயா இரவு உறங்கியது 2 மணி நேரம் மட்டும்தான், வெறும் 2 மணி நேரம் தான். நாங்கள் 11 மணிக்கு போனோம், ஒரு ரிங்ல எடுத்து பேசுவாங்க. ஏன் தூங்கலையா? இல்லை, நான் இப்போ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கணினி முன்பு உட்கார்ந்து நாங்கள் கொடுத்த அத்தனை கதைகளையும் அவர் ஒரு முறை சரிபார்த்து தொகுத்து இந்த நேரத்தில் ஒரு நீதியரசரை வைத்து இந்த நூலை வெளியிட வேண்டும். ஏனென்றால் ஒரு மாவீரன், இந்த நாட்டை காக்க வேண்டிய மாவீரன் ஒரு சுற்று ரத்தம் மிக மிக உயர்வானது. அதனிலும் உயர்வானது ஒரு எழுத்தாளரின் மையில், அந்த மை இருக்கிற முனை, அது மிகவும் உயர்வானது, புனிதமானது. இதை சொன்னது நானாக நபிகள் நாயகம். இதை நானாக திருத்தி சொல்லவே இல்லை. ஒவ்வொருவரும் எழுத்தாளனை பற்றி, புலவனை பற்றி சொல்லியிருக்கார்கள். புலவன் என்பது மொழி ஆளுமை மட்டுமல்ல, அவன் மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானி. அவன் வாயை திறக்கின்ற போது தானே வந்து விழுகின்றது. அவன் கருத்தில் சிந்தில் வந்து விழுகின்றன. அவன் சிந்தையில் வந்த சொற்கள் உதிர்ந்து நமக்கு மாலைகளாக, கதைகளாக, கவிதைகளாக, பாடல்களாக நாம் பிரணமிக்கின்றோம். ஆனால் இப்படியெல்லாம் பேசும் நான் ஒரு நாள் கூட பேனா எடுத்து ஒரு எழுத்து எழுதியிருக்கிறார். ஏனென்றால் நான் படித்ததில்லை. நான் படிக்க சொல்லி கேட்டவன். நான் புத்தகத்தை எடுத்து படித்தது கிடையாது. நான் பேனா எடுத்து எழுதியவன் அல்ல. ஆனால் இந்த சபை முன்னே நிற்க வைத்த ஒரு மனிதர் 75ஆம் ஆண்டு அகவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள் இளைஞர்கள் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு சாதாரண ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். என்னை வந்து தமிழ்ச்சங்க சார்ந்த போறாங்கன்னு நானும் சங்கத்தில் சேர்ந்ததுன்னு உடையாந்தவன். நானும் ரவுடியும் உடைய காரில் ஏறின கதையா, நானும் ஒரு சங்கத்தில் வந்து சேர்ந்த ஊரா சேர்ந்து எல்லோரும் சான்றோர் பெருமக்களாக இருந்தார்கள். நான் ஒருவன் மட்டும்தான் அறியாமல் இருந்தேன். இதை உங்கள் முன்பாக சொல்லி ஏன் இதை சொல்லுவேன்றால், என்னோடு ஒரு பையனை வந்திருக்கான். அவனுக்கு தமிழ் என்றால் என்னவென்றே தெரியாது. அவனும் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதை எழுத காரணமானவர் என்னுடைய ஐயா தான். கம்பன் வீட்டு கட்டுத்தரணி கவிப்பாடும், ஆனால் ஆணைவாரியார் வீட்டு கட்டுத்தரணி கவிப்பாடும் என்பதை நிரூபித்து காட்டினான் அந்த பையன். இப்ப இருக்க முத்தரசன். பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர்கள். இருக்கின்ற காலத்தை நிகழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அனைவருக்கும் பட்டயம், பதக்கம் அனைத்தும் அறிவிக்க வேண்டும், நூல் வெளியிட வேண்டும், அனைவரும் சிறப்பு செய்ய வேண்டும். ஆகவே இன்னொரு விழாவிலே நான் சிறப்பாக உங்களோட உண்மையாக உரையாற்றுகின்றேன். இந்த தருணத்தை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் வாழ்த்தி பாராட்டி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இருவரும் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வேந்தன் அறநெறி கதைகள் என்ற இந்த அற்புதமான நூலை அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துக்களோடு மாண்புமை நீதி அரசர் ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள்.
மணிமாறன் ஐயா அவர்களும் விஜயகிரி ராமானுஜம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆற்றலிலும் பணிவிலும் தாம் எடுத்துக்கொண்ட நீதித்துறை பணியிலும் ஒரு சரித்திர சகாப்தத்தை முடித்து 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய சிறப்பான பணியை ஆற்றி வருகின்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த வாழ்த்துறை தந்து அவரை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற சேத்தியாத்தோப்பு தமிழ் மன்றமும் ஆணைவாரியார் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்த பெரிய விழாவில் உங்களோடு நானும் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நான் நன்றி கடன் செலுத்துகிறேன். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவானது முனைவர் ஆணைவாரியார் ஆனந்தன் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற நம்முடைய கவிஞர் பெருமானுக்கு 75வது பவ விழா நாளாகவும் அவர் தொகுத்து அவரும் அவருடைய மனைவியாரும் தொகுத்து வழங்கிய ஔவை கொன்றை வேந்தன் அறநெறி கதைகள் 91 என்ற நூலையும் வெளியிடுவதுதான். இன்று நூலையும் வெளியிட்டாகிவிட்டது. கவிக்குயில் என்ற பவள விழா மலரையும் வெளியிட்டாகிவிட்டது. இருப்பது அவரை பற்றி பேச வேண்டும். பல பேருக்கு தெரியும் ஆணைவாரியார் அவர் சேத்தியாத்தோப்பு அருகிலே உள்ள ஒரு கிராமமான ஆணைவாரியார் என்ற ஊரிலே பிறந்து, ஆனால் பெரிய புகழ்பெற்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அந்த ஊரிலே முதல் பட்டதாரியாக வலம் வந்தவர் அவர்தான். அப்பேற்பட்ட ஆணைவாரியார் அவர்கள் 24 வயதிலே அரசு பணியில் சேர்ந்து பணியில் இருக்கின்ற பொழுதே MA தமிழ், MA ஆங்கிலம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, MHET கல்வியல் பட்டம், PhD முனைவர் பட்டம் என பல பட்டங்களை பெற்றவர். இவர் ஒரு பன்முக கொண்ட ஒரு அறிஞர் கவிஞர் என்பதற்கு 8வது பக்கமான மலரிலே மிக அழகாக இவர் என்னென்ன படைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்க போட்டிருக்காங்க. அதை பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன். அதில் 8வது பக்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் படைப்புகள் பன்முக ஆற்றல் ஆணைவாரியார் என்ற தலைப்பிலே அவர் கவிஞர், எழுத்தாளர், ஓய்வு பெற்ற அரசு சித்தா மொழிபெயர்ப்பு அலுவலர், கவிக்குயில் இதழாசிரியர், பதிப்பாசிரியர், பன்னூல் ஆசிரியர், 90+ நூல்கள், நாடகாசிரியர், பாடலாசிரியர், நாவலாசிரியர், குழந்தை இலக்கிய எழுத்தாளர், கவிக்குயில் கலைமயில் பதிப்பக நிறுவனர், அறிவியல் மருத்துவ நூல்கள் படைப்பாளர், பாரம்பரிய ஹோமியோபதி சித்த மருத்துவர், சித்த மருத்துவ பாடநூல்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர், சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பாளர், சித்த மருத்துவ வரலாற்று ஆராய்ச்சியாளர், ஆனவாரியார் அறக்கட்டளை நிறுவனர், ஆங்கில திருக்குறள் படைப்பாளர், சங்ககால சமகால தமிழ் இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர், நிறுவனர், தலைவர், சேத்தியாத்தோப்பு தமிழ் மன்றம், மருத்துவர், மூலிகை சுகாதார நிலையம், ஆயுஷ் ஹோமியோ கிளினிக், நிறுவனர், அஞ்சலை அம்மாள் அகாதமி, நிறுவனர், ராமானுஜர் நூலகம் ஆணைவாரி சேத்தியாத்தோப்பு, தேசிய ஒருங்கிணைப்பாளர், விபா வாணி தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பு, புதுதில்லி, சொந்த ஊரில் வயல் தோட்டம் வைத்து பயிரிடும் ஒரு விவசாயி. இப்பேற்பட்ட ஒரு மகானை நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய காலகட்டத்திலே நான் ஒரு 100 கூட்டங்களுக்கு சென்றிருப்பேன். அதில் தமிழ் கூட்டங்கள் ஒரு 50 இருக்கும். எந்த கூட்டத்திலும் இதை போன்ற ஒரு பண்பும் கொண்ட ஒரு கவிஞரை, அறிஞரை நான் பார்க்கவில்லை. அவர் என்னை அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைத்து வந்து என்னிடம் அறிமுகம் செய்த பொழுது, அப்படி அமுதா பாலகிருஷ்ணன் வந்திருக்க வேண்டும், அவருடைய தாயார் இறந்துவிட்ட காரணத்தினாலே அவர் ஊருக்கு சென்று விட்டார், அதனால் வருத்தப்பட்ட வர முடியவில்லை என்று, அதை செய்யுங்கள், அதுதான் முக்கியமான வேலை என்று சொன்னேன். அவர் அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு எளிய மனிதனாக பார்த்தேன். அவர் புத்தகத்தை என்னிடம் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு புத்தகம், 2 புத்தகம், 3 புத்தகம், ஒரு 10 புத்தகத்தை கையில் கொடுத்து
பார்த்தா எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் அவர் செய்த காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகச் சிறப்பான காரியங்களாக எழுதிக்கின்றார்கள். அவர் இப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி என்று சொன்னால், பண்புகம் கொண்ட ஒரு நபர் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டும். மேலும் சித்த மருத்துவ வரலாற்று ஆராய்ச்சியாளராக தமிழ் மருத்துவமே அனைத்து முறைகளிலும் சிறந்தது என்பதை அடிப்படையானது என ஆராய்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் பட்டம் சித்த மருத்துவத்தில் திருக்குறள் ஆங்கிலத்தில் 2 அடிகளில் மொழிபெயர்த்து உலக புகழ் பெற்றவர். கடந்த ஓராண்டில் அமேசான் தளத்தில் உலகளாவிய விற்பனையில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலாக வந்துள்ளது. ஓராண்டில் 10 விற்பனை புத்தகங்களை பெற்றுள்ளது என்றால் இதை விட ஒரு சிறப்பு மனிதனுக்கு இருக்க முடியாது. கிமு 300 இருந்து கிபி 1800 வரையிலான காலகட்டத்தில் சிறந்த தமிழ் கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரே நூலாக தொகுத்து ஆங்கில மொழிபெயர்ப்புடன் வெளியிட்டிருப்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுவே முதல் முயற்சி என்று யார் சொல்லுவார் தெரியுமா? கவிஞர் பேராசிரியர் முனைவர் செம்மொழி ராமசாமி அவர்கள் சொல்கின்றார். பிறகு தமிழ் படித்தால் என்ன செய்ய முடியும் என்று நினைப்பவருக்கு தமிழ் ஒன்றையே பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர், வளர்ந்தவர் திரு கவிஞர் வாரியார் அவர்கள். இவர் மொழிப்பற்றால் கவிஞர்களை, எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை, இலக்கிய திறன்மிக்க குழந்தைகளை, மொழிபெயர்ப்பு செல்வோர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய மனிதர். நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்னை சுப்ரீம் கோர்ட் டெல்லிக்கு சென்று ஓய்வு பெற்றவர். பெரிய பேச்சாளர், பெரிய இலக்கியவாதி. அவர் பேசினது என்ன தெரியுமா? தமிழிலும் ஆங்கிலத்திலும் இவருக்குள்ள புலமையை பாராட்டியுள்ளார்கள். பழைய தமிழ் இலக்கியத்தின் இவர் மொழிபெயர்ப்பு ஆச்சரியப்பட வைக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்கள், அவரும் முன்னாள் நீதிபதி, தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள். இவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இதுதான் ஒரிஜினல் ஆங்கில கவிதை என்று ஒப்பிட்டு ஆச்சரியப்படும் நிலைக்கு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஃபரூக் IAS அதிகாரி இருந்தவர், அவரிடம் வேலை செய்திருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய குறிப்பிலே இந்திய மருத்துவ ஆணையராக இருந்தவர். அவர் சொல்கின்றார், இவரை கூப்பிட்டு நீங்கள் எழுதுவதை பார்த்தால், ஆனந்தன், யூ ஹாவ் வெரி குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ், ஹவ் யூ டெவலப்ட் இட் என்று கேட்டாராம். ரொம்ப ஆச்சரியம். அதாவது சேத்தியாத்துவ படிச்சு ஒரு தமிழ் மீடியத்தை தான் படிச்சிருப்பாரு, அதுக்கு மேலேயே அங்கேயும் படிச்சு இப்படி ஒரு ஆங்கில புலமை, சென்னையிலே படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து ஆங்கில பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்கெல்லாம் இங்கே ஆங்கிலம் பேசுவது வேறு. ஆனால் இவரை போன்றவர்கள் ஆங்கில பேசுவது வேறு. ஆனால் புலமை பெற்று திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதை ஆங்கிலத்தில் உள்ள சில நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஆணையார் அவர்கள். ஆக எளிய முறையில் எந்த ஆரவாரம் இல்லாமல் தமிழ் இலக்கிய உலகில் தனி முத்திரை பதித்து வருகிறார். தன் கவிதைகள் மட்டும் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று நினைக்காமல் பிறருடைய கவிஞர்களை அழைத்து அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மற்றவர்கள் உதவியால் இந்தியில் மொழிபெயர்த்து அத்துணையும் எடுத்துக்கொண்டு புதுதில்லியில் அவர்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு அங்கே பாராட்டு வாங்கி கொடுத்த பெருமகனார் இவர். யார் செய்வார் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு பேர் வந்த போது புகழ் வந்த போது நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்பேற்பட்ட பணியை செய்துள்ளார்கள். தன் அரசு பணி வருமானத்தை முழுவதுமாக கவிக்குயிலுக்கு செலவிட்டு நான் எளிமையாக வாழ்ந்தவர். சரி, அவரு வாழலாம். அம்மையார் அவர்கள் எப்படி பொறுப்பு கொண்டார் எனக்கு தெரியல. அதனால்தான் அம்மையாரை பாராட்ட வேண்டும். இந்த இடத்தில் தான் ஜெயந்தி அம்மையார் அவர்கள் மேனிலை தமிழ் ஆசிரியராக பணி நிறைவு செய்து மட்டுமல்ல, ஆணையாரை போல கவிஞர், எழுத்தாளர் அவர்கள் தான் குடும்ப வருவதை கூட அவர் பொருட்படுத்தாமல் செலவழித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே குடும்பத்தை கட்டுக்கோப்போடு நடத்தி அவருக்கும் துணையாக இருந்து குடும்பத்தையும் நடத்தி சென்ற ஒரு பெருமகனார் அம்மையார் அவர்கள். அவரை நாம் பாராட்ட வேண்டும். அரசு பணியில் இருக்கும் பொழுதே துணையார் அவர்கள் அவர்களுக்கு கவிக்குயில் இதழாசிரியராக இருந்து தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவரே
எனது மனப்பாவையின் 33 பாடல்களை உரை எழுதி வலையோலையில் பதிவிட்டுள்ளார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சாதனைக்கு பின்னால் யார் இவர் சொல்றார், சாதனைக்கு பின்னால் ஒரு சதி உண்டுதானே, சதின மனைவி உண்டுதானே என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக கவிஞருடைய எழுத்துப் பணியிலும் இலக்கிய பணியிலும் துணையாக இணையாக இருந்தவர் அம்மையார் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் பாராட்டுகிறேன். இவருடைய கவிதைகளை சில மாணவர்கள் எடுத்து பட்டம் பெற்று டாக்டர் வாங்கியிருக்கிறார்கள். அது பெரிய சிறப்பு. 1992 முதல் 2002 வரை இவருடைய மழலை பாடல்கள் பல ஆங்கில தொடக்க பள்ளிகளிலே 2002 ஆண்டுகளில் பாடல்களாக இடம்பெற்றுள்ளது. 1992 முதல் 2002 வரை தமிழக அரசு இவருடைய பாடல்களை மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருந்தது என்று சொன்னால் அதை கூட சிறப்பு இருக்க முடியாது. மொத்தமாக 27 விருதுகள். புதுவை அரசு 1981 ஆண்டு இவருக்கு பாரதி நூற்றாண்டு பட்டம் வழங்கியது. தமிழக அரசு இவருக்கு 2018 சிறந்த மொழிப்படைப்பாளர் விருது வழங்கியது. 1992 ஆண்டு சிறந்த நூலாசிரியர் விருது, தமிழ் இலக்கிய இணையர் விருது, புதுடெல்லி திருக்குறள் தேசிய நூல் மாநாடு அதில் விருது பெற்றார். இவருடைய தந்தையார் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராமானுஜ பாகவதருடைய என்று அழைக்கப்பட்டவர் வைணவ பக்தர், எப்பொழுதும் சித்த மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஜோதிடம் தெரிந்தவர், பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர், இல்லத்தில் இருந்து கொண்டே இலக்கியத்தை சிறக்க வைத்த முடியும் என்று அவர் மார்த்தட்டி சொன்ன காரணத்தினாலே அவர்கிட்ட இந்த லைப்ரரியில் ஒரு 15 புக்கு இருந்துச்சான். அந்த புக்கை டெய்லி படிச்சு இவர் தமிழ் அவருடைய வளத்தை வளர்த்துக் கொண்டார் என்று சொல்கின்றார்கள். தந்தையாரின் தீவிர வைணவ பக்தியும் இவருடைய இணைப்பும் சேர்ந்துதான் இன்று நாம் ஒரு ஆணையார் ஆனந்தனை பார்க்கின்றோம். இவர் கவிஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் எழுத்தாளர் பாலகுமாரன் கூறியது போல இவர் எந்த தைரியத்தில் சொன்னார் என்று தெரியல. பாலகுமாரன் சொல்லதை சொல்லியிருக்கிறார். கவிஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுத்தாளர் பாலகுமாரன் கூறியது போல காதல் விளையாட்டுக்கு பஞ்சமே இல்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே. எப்படி தைரியமாக கொடுத்தாருன்னு தெரியல. இது ஒப்புதல் வாக்குமூலம் நீதிபதி முன்னாடியே கொடுத்திருக்கிறார். சார் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, சார் இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இது மறக்க முடியாது. பின்னால ஏதாவது பிரச்சனை வந்து எனக்கு கேட்கப்படாது. அரசுத்துறை இவருக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிதான் இவருடைய ஆராய்ச்சி பணிக்கு வித்திட்டது என மிக சிறப்பாக தெளிவாக கூறுகின்றார். இவர்கள் தமிழ் மொழி இளைஞர்களை எப்படி பரவ வேண்டும் என்று யோசனை சொல்கின்றார் தெரியுமா? தமிழ் மொழியில் பெயர் வையுங்கள், வீட்டில் தாய்மொழி பேசுங்கள், தமிழ் மொழியிலும் வெளிவரும் ஒரு பத்திரிகையை படிக்க சொல்லுங்கள், சிறந்த தமிழில் உள்ள இலக்கிய படைப்புகளை வாங்கி வாசிக்க சொல்லுங்கள், நல்ல நூலகம் வீட்டில் அமையுங்கள், புத்தக கண்காட்சிக்கு பிள்ளைகளை அழைத்துச் செல்லுங்கள். அவருடைய கவிஞர்கள் பல பேரிட்டிருக்கார். காலக்கவிஞன், ஞான கவிஞன், பரம கவிஞன், நிலைத்த கவிஞன் என்று வகைப்படுத்தி சொல்கின்றார். அதாவது காணாத சொர்க்கத்தை கண்முன்னால் காட்டிடும் கவிஞன் காலக்கவிஞன், வாழ்நாளில் பின்னால் வரப்போகும் நிகழ்வினை வடிப்பவன் ஞான கவிஞன், பாராளும் வேந்தனும் பாதையின் மீதினால் படிப்பவன் பரம கவிஞன், நீராகும் வாழ்வினில் பேராசை கொள்ளாமல் வாழ்பவன் நிலைத்த கவிஞன் என்று கூறியிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற IAS அதிகாரிகள், அரசு துறையில் இருந்தவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் வாழ்த்திருக்கின்றார்கள். இவர் கால் பதித்த எந்த துறையிலுமே சாதனை படுத்துவார் என்பதை நான் கண்கூடாக காணுகின்றேன். அவருடைய புத்தகத்தை படிக்கின்ற பொழுதும், அவருடைய பவளவள நூலை படிக்கின்ற பொழுதும், மேலும் அவர் தைரியமான ஒரு நபர் என்பதை காணுகின்ற பொழுது அதற்கு உதாரணமாக சொல்லலாம். திருக்குறள் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்று புதுடில்லியிலே 2028-12-2012 உண்ணாவிரதம் இருந்தார்கள், தலைமையை நடத்தினார்கள். அவர்கள் உடன் இருந்தவர் யார் தெரியுமா? திருமால் வளவன் அவர்கள், பேராசிரியர் தீரன் அவர்கள் மற்றும் அவருடைய மற்றொரு பேராசிரியர் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். இவருடைய தைரியத்தை எல்லோரும் பாராட்டுகின்றார்கள். தமிழ் ஆசிரியர் பெருமக்களுக்கு தைரியத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் தைரியமானவர் என்பதை நான் கண்கூடாக காட்டிருக்கின்றேன். இவருடைய புகழை, தமிழ் மொழி பற்றை கேள்விப்பட்டு பெரும் கவிக்கோவர்கள் நேற்றோ இன்றோ 90 வயதை எட்டி ஒரு விழா நடத்திருக்கின்றார்கள். அவர் நேற்று தானே இவர் வீட்டுக்கு சென்று, இவரை கேள்விப்பட்டு வீட்டுக்கு சென்று இவரை பாராட்டி, நான் உன்னை பாராட்டு நேரடியாக என்று சென்று வீட்டுக்கு சென்று பாராட்டியதை
நெகிழ்ந்து கூறியிருக்கின்றார்கள் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மகனார் ஆணைவாரியார் அவர்கள். இவர் இப்பேற்பட்ட மகனார் பவள விழா கொண்டாடுகின்றார்கள். எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் விளங்குகின்றார்கள். அவரை நாம் பின்பற்ற வேண்டும். இளைஞர் சமுதாயம் இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம் எல்லாம் நம்மை போன்று வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்க்கையை தனியான வாழ்க்கையை அமைந்து விட்டது. நாம் எல்லாம் வேற விதத்திலே வாழ்ந்தோம், பெற்றோர்கள் சொல்ல கேட்டோம். ஆனால் இப்பொழுது வாழ்கின்றவர்கள் அத்தனை பேரும் பெற்றோர்கள் பேச்சு கேட்பதில்லை, ஏன் ஆசிரியர் பேச்சு கூட கேட்பதில்லை. அவர்கள் தெரிஞ்சதெல்லாம் கேட்ஜெட்ஸ் தான். செல்போனை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், லேப்டாப்ல பார்க்கிறாங்க, கம்ப்யூட்டர்ல பார்க்கிறாங்க. இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உடல்நிலையும் பாதிக்கப்படுகின்றது, மனநிலையும் பாதிக்கப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால் அறநெறியை அவர்கள் வாழ்க்கையை கடைபிடிப்பதில்லை என்பதற்காக. முன்பெல்லாம் மாரல் வேல்யூஸ் என்ற ஒரு பாடம் இருந்தது, இப்பொழுது அது இல்லை. ஆனால் அதற்காக இவர் என்ன செய்கின்றார், இந்த நூலை இவரும் மனைவியார் அவர்களும் ஔவை கொன்றை வெஞ்சன் அறநெறி கதைகள் என்று 90 கவிதைகளை சிறு சிறு கதைகளாக அமைத்து அதை அதிலே தொகுத்து இவரும் இவர் மனைவியாரும் அமைத்துள்ளார்கள். இதை பொய்க்கோ இதற்கு ஆய்வுரை அளித்திருப்பவர்கள் கொன்றை வேந்தன் பேராசிரியர் முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்கள். 92 கொடுத்தனால 92 இருக்கிறது. 92 கதை குட்டி குட்டி கதைகளை படித்து அத்துணையும் நீதி நூல்கள் அறநெறிகள் ஔவையார் சொன்னதை ஒரு கதையாக வடிவமைத்து தொகுப்பு அளித்திருப்பது இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு வெளிச்சமாக அமையும். மேலும் இந்த புத்தகம் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும், பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று பெரியோர் பெருமக்கள் எல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இதை திரு இளங்குமனார் அவர்கள் 92 நூலையும் படித்து 92 கவிதையில் படித்து அந்த கதைகளை அத்துணைக்கும் சிறு சிறு விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விளக்கத்தை எல்லாம் நான் படிப்பதை விட, நான் படித்து சொல்வதை விட நீங்கள் அத்தனை பேரும் இந்த கொன்றை வேந்தன் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இது பெரியோருக்கும் நல்லது, சிறியோருக்கும் நல்லது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் படித்து முன்னேற வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதராக முடிந்தால் மட்டும் போதாது, படித்து பட்டம் பெற்றால் மட்டும் போதாது. வாழ்க்கையை நெறியான வாழ்க்கை, பண்பான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்ந்து பயனில்லை என்பதுதான் நாம் கண்ட உண்மை. நான் உதாரணமாக சொல்கின்றேன். காரணம், இப்பொழுது உள்ள இளைஞர்கள் சமுதாயம் ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. சமுதாயம் சரியான சிக்கல்களை மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை நெறிப்படுத்தவில்லை என்று சொன்னால் வாழ்நாளிலே என்ன செய்ய போகிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆக பெற்றோராக நாம் எல்லோரும் சேர்ந்து பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், மாணவ செல்வங்களுக்கும் இதை போன்ற அறநெறி கதைகளை சொல்லி அவர்கள் வாழ்க்கை செவ்வையை அமைய வேண்டும் என்பதற்கு அனைத்து காரியங்களும் செய்ய வேண்டும் என்பது இப்போது மிக முக்கியமாக அமைகின்றது. அவர்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொல்லி திரு ஆணையார் அவர்கள் 75 ஆண்டு மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் 80 கொண்டாடி 100 கொண்டாடி அதிலெல்லாம் நாமும் இருந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டுகின்றேன். அவர் அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும், அவர் இலக்கிய பணி தொடர வேண்டும். அவர் பல பேர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், அந்த பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் கூட பாருங்க, வயது ஆக தெரியவில்லை, அவர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கார். காலையிலிருந்து இதை செய்யறாரு, எனக்கு போன் பண்ணி பேசிட்டே இருக்காரு. இந்த புத்தகம் கொடுக்க அனுப்புறாரு, அந்த புத்தகம் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு புத்தகத்துல ஒரு நாள் படிச்சு ஒரு பெரிய கூட்டமே போடலான் இருக்கேன். காரணம், இவை போன்ற ஒரு நெறி நூல்களை, ஒரு நியாயமான ஒரு தத்துவங்களை மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும். அதற்கு ஆவணம் செய்வது நம்ம கடமை என்று சொல்லி நன்னாளில் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாக வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆனைவாரி ஆனந்தனார் பவழ விழா வாழ்த்துதல். ராமானுஜனார் அஞ்சலை இறையர் வரமாய் பெற்ற வண்டமிழ் திலகமே, சேத்தியார் தோப்பின் கற்பக கனியே, அறிவியல் அருந்தமிழ் ஆயுள்வேதம் செறிவுறு சித்த மருத்துவ கல்வியோடு துறைகள் பலவும் தோய்ந்த அறிஞரே, திருமகள் ஜெயந்தி துணையை பெற்றே அறிஞ்செயல் பலவும் ஆற்றிய திரளரே, 1000 நூல் பல இயற்றியே அருந்தேர்குடனே விருதும் பெற்றீர். குழந்தை இலக்கியம் செழித்திடும் வண்ணம் இளைஞர் பலரை அறிமுகம் செய்தே இயற்ற வைத்தீர் இனிய நூல்களை. மொழிபெயர் ஆற்றலில்
இமயமலையே, மொழிபெயர் ஆற்றலில் இமயமலையே, வழி வழி சிறந்து வாழிய பெரும, இனிய துணைவி, இன்னுயர் தோன்றலர், கனிந்த சுற்றமோடு இனியே வாழ்க. நனிபல நலனும் பிணியிலா வாழ்வும் சிறந்து வாழ்கவே, இன்பம் சூழ்கவே. அன்புடன் மறைமலை இலக்குவனார் சுபத்திரா மறைமலை. இந்த சிறந்த இலக்கிய இளைஞருக்கு எனது கணவர் மறைமலை இலக்குவனார் சார்பில் பொன்னாடை அணிவித்து வருகிறேன். அதியமான் நெடுமானஞ்சிக்கு ஔவையார் இருந்தது போல எங்கள் ஆணைவாரி ஐயா அவர்களுக்கு சுபத்ரா மறைமலை அடிகள் அவர்கள் இப்போது இந்த பரிசு அளிப்பார்கள். நீதியரசர் ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஆணைவாரியார் அவர்கள்
எத்தனை தடவை எங்கள் இருவருக்குள் தகராறுகள் வரும், மோதல் வரும். எதற்காக இந்த வேலை, இதெல்லாம் தேவையா என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே நேரில் ஏற்படுவது இருந்தாலும் அதை விருப்பத்தோடு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தமிழ் தாயின் கருணை என்றுதான் கருதுகின்றேன். அப்படி இந்த படைப்புகளை தொடர்ந்து நாம் படைக்க வேண்டும். அதற்கு நீங்களும் உங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஆத்திச்சூடி 109 கதைகள் நூல் வெளியிட்டோம். அதை தொடர்ந்து சமுதாய விதியிலே 1, சமுதாய விதியிலே 2 வெளியிட்டோம். இந்த ஆண்டு மகளிருக்கு மட்டும் உரிய கைமகளே வருக என்ற நூலையும் வெளியிட்டு அதை தொடர்ந்து உங்களுடைய ஆதரவின் சார்பாக உங்களுடைய துணையோடு ஒன்றியவேந்தன் 91 கதை நூலை வெளியிட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அளித்து எங்களோடு ஒத்துழைத்து இந்த நூலை வெளியிட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து பயணம் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக இங்கே இந்த இணையர் நடத்தி தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவை நீங்கள் எல்லாம் வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா ராஜேஸ்வரன் அவர்களுக்கும், எழுத்தாளர் சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் எங்கள் இதயகீதம் ராமானுஜம் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த இனிய நிகழ்ச்சியிலே சிறப்பானதொரு கவி அரங்கத்தை இங்கே வந்தவர்களெல்லாம் சேர்ந்து நடத்தி தந்ததற்கும், இந்த வரவேற்பை சிறப்பாக வழங்கிய அன்பு நண்பர் தாமரை செல்வன் அவர்களுக்கும், இந்த இனிய விழாவை சிறப்பு விழாவாக நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், விருதினை பெற்ற விருதாளர்களுக்கும் நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்